எப்பா ஜூலை மாதம் பிறந்துருச்சு, இப்போ நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் நம்ம லைஃப்பில் மட்டும்தான்ப்பா அப்படின்னு சொல்கிறபோது தான் இங்கே பக்கம் என்ன வரும், லைனாக ஹாலிவுட்டில் வந்து சிறப்பான படமாக இறக்குவாங்க. என்ன பண்ணுறது நம்மளோட இது அப்படி. ஓகே, என்னன்றதை சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஜூலை மாதம் மட்டும் ஹாலிவுட்டில் படமாக இறக்கி குமிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அதில் வர்றது ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த். அடுத்து நம்ம எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க சூப்பர்மேன். அடுத்து தாங்க நம்ம இன்னும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க ஃபென்டாஸ்டிக் 4. 3 திரைப்படமும் ஜூலை மாதம் தான் வரப்போகுது. ஒன்று ஜுராசிக் ஜூலை 4th, ஜூலை 2nd வெளிநாட்டில், இந்தியாவில் ஜூலை 4th. நெக்ஸ்ட் வந்து ஜூலை 17th சூப்பர்மேன். நெக்ஸ்ட்டு ஜூலை 24th ஃபென்டாஸ்டிக் 4. 3மே வந்து தரமான ஒரு படமாக ஒரே மாதத்தில் இறக்குறாங்க. என்ன பண்ணுறது, பார்த்து தான் ஆகணும். பார்த்துட்டு நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு தமிழில் என்ன படம்? தமிழில் வந்து பியூட்டிஃபுல்லாக நம்ம மனசை கவர்ற மாதிரி, நம்ம நெஞ்ச நக்கிற மாதிரியான படங்கள்லாம் வருது. அதில் முக்கியமாக வந்து பறந்து போ 3 BHK 2மே வந்து நம்ம நெஞ்சு நக்கி அட்டடடா என்ன மாதிரியான படப்பா அப்படின்னு சொல்ல வச்சு கண்ணில் கண்ணீரை தரையாக ஊற்றி பக்கெட்டில் எடுத்துகிட்டு போகிற மாதிரியான படம். இன்னொன்று வந்து வாத்தி சொல்லிவே வாத்தி, நம்மக்கிட்டலாம் சீனே இல்லை. நம்ம விஜய் சேதுபதி அவரோட பையன் நடிப்பில் ஒரு ஆக்ஷன் கிங்காக வராப்பில் நம்ம சூர்யா விஜய் சேதுபதி அவரோட திரைப்படம் தான் ஃபீனிக்ஸ். ஜூலை 4th ரிலீஸ் ஆகுது. அதுவும் பார்த்துருங்க, எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்கள், நானும் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஹாலிவுட்லேயுமே தரமான படம் வருது, அதே மாதிரி தமிழ்லேயுமே தரமான படம் வருது. இந்த மாதம் ஃபுல்லாக தமிழில் ஏகப்பட்ட படம் வருது. சொல்லணுன்னா அப்படி லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும், வீடியோ வந்து இங்கேயோ போயிடும். அதனால் வந்து ஹாலிவுட் படம் வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டேன். தமிழ் படம் அந்தந்த வாரத்துக்கு என்னென்ன வருதுன்னு தனித்தனியாக சொல்கிறேன், ஓகேங்களா? இல்லாட்டி லிஸ்ட்டு பெருசாக போகும்.